ஹாய் அமேஸ் அவரிவால் ஆம் குட். இன்றைக்கி நான் எதை பற்றி ரப்பிங் சொல்ல போகிறேன்னா ரன் பிடிஎஸ் 2.0 எபிசோட் 3. இந்த எபிசோட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்பவே ஹாப்பியாக ஆகும். ஏன்னா நம்ம மெம்பர்ஸ் பண்ண ரியாக்ஷன்ஸு, க்யூட் மொமெண்ட்ஸு அண்டு அவங்க மூமெண்ட்ஸு, அவங்க எப்படி ப்ளே பண்ணது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கவே. எனக்கு ஒரு க்யூட் மொமெண்ட் பிடிச்சிது. அது என்னென்னா சுகாவோட அந்த ஹாப்பி ஃபேஸ் தான். ஃபஸ்ட்டு ஆரம்பம் சொல்கிறாரு, இன்றைக்கி ரொம்ப க்யூட்டாக நீ ஆக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லுவார். அமேஸ் இன்னும் எபிசோட் 1 and 2 பார்க்காம இருக்கவங்க நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க. டேய் ஜேகே ஏந்திரே, இன்னைக்கு நம்ம ஃபுட்பால் மேட்ச் இருக்கு, ஞாபகம் இருக்கா? டேய் எல்லாரும் எழுந்துருங்க, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் ஞாபகம் இருக்கா? நம்ம இன்னைக்கு ஃபுட்பால் விளையாடணும். ஏந்திரே 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 ஏந்திரங்க. Rise and shine. டேய் கடைக்குட்டி, இன்னுமா தூங்கிட்டு இருக்க? ஏந்திரு 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 ஏந்திரு. நல்ல பையன், ஏந்திருப்பா ஏந்திருப்பா. சீக்கிரம் ஏந்திரு, 10 minutes கிளம்பி ஓடிவா பாப்போம். இன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச் இருக்கு. ஏந்திரு. ஹாபி எங்க போனாரு? ஆளை காணோம். குட்டி கொஞ்சம் தண்ணி குடி, சரியா போயிடுவேன். ஏந்திரு ஜேகே பை, வேக் அப். இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிச்சா சரியா போயிடும். ஆயத்தோர சீக்கிரம் ஆயத்தோர. ஏந்திரு, குட் பாய். தண்ணி குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். ஃபைனலா ஆல் மெம்பர்ஸ் வேக் அப். லாஸ்ட் டைம் ஸ்கூல்ல கை தூக்கிட்டு முட்டி போட்டதுதான் ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் இப்ப பண்ணக்கூடாது தலைவா, கேஸ் போட்டுருவாங்க. சரி, ரூல்ஸ் பேசுவோம். தூக்குற டீம் என்ன பண்ணணும்னு செவத்தை பார்த்து கையை தூக்கிட்டு முட்டி போடணும். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்டு, அந்த பொவன்சா கோயிலுக்கு போய் கூரை ஓட்டல விஷ் எழுதணும். இதுக்கு 3 மணி நேரம் டிராவல் பண்ணணும் பாஸ். தேர்ட் கண்டிஷன் என்னன்னா லாசிங் டீம் நாங்கள் என்ன சொன்னாலும் செய்யணும். யாராவது ஆரம்பிங்க ஃப்ரெண்ட் சொல்றதுக்கு. தல்லரா அப்படின்ட்டு. ஏன் நீங்க சொன்னா என்ன? தல்லரா பிடிஎஸ். பர்ஃபெக்ட். இந்த நியூ சேனல்லாம் இருக்குல்ல, செம்மையா இருக்கு. இது நம்ம எப்பயுமே பண்ணலாம், எப்போ பண்ணாலும். நம்ம ஷோ ரன் பிடிஎஸ்ன்றதால அந்த சேனல் இப்படிதான் இருக்கும். தல்லரா பிடிஎஸ். ஹவ் அபவுட் ரன் பிடிஎஸ்? இது பேசிக்கா நம்ம சொல்ற மாதிரி தான் இருக்கு. ரிவர்ஸ்ல சொன்னா என்ன? பிடிஎஸ் தல்லரா. மிஸ்ஸோட சேட் எப்பயுமே ரன் பிடிஎஸ் தான். ஸோ அதுவே ஓகே தான். தல்லரா பிடிஎஸ். நம்ம ரன் பிடிஎஸ் இப்படியே வச்சுக்கலாம். அது ஒரிஜினல் நல்லா இருக்கு. அதை அப்படியே வச்சுட்டா தான் நல்லா இருக்கும். சரி வச்சுக்கலாம். லெட்ஸ் கீப் இட். ஓகே, இப்போ என்ன பத்தி பேசலாம்னா எக்ஸாக்ட் ரூல் என்னென்ன இருக்கு ஃபுட்பால்ல. நம்ம ஜஸ்ட் பாலை பாஸ் பண்ணணும், அப்படி தானே? ஒரு ரூல் இருக்கு. ரீபவுன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பாலை வந்து நெக்ஸ்ட் டீமுக்கு பாஸ் பண்ணணும். இஸ் தட் ரைட்? ஆமா, நம்ம வந்து 3 times பாலை ஹிட் பண்ணணும். அதை நம்ம 3 பவுன்ஸாகவும் எடுத்துக்கலாம், 3 டச்சஸாகவும் எடுத்துக்கலாம். சரி, டீம்ஸ் ரெடி பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கேம் வரதுக்கு முன்னாடி பனிஷ்மெண்ட் என்னன்னு பேசலாம் வாங்கடா. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்னன்னா டேயாங் நேத்தி சொன்னால ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டு நிற்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்று. நீல் டவுன் பண்ணிக்கிட்டு ஹேண்ட்ஸ் அப் பண்ணுறது. இப்படியா? ஆக்ஷன் ஹீரோ. இப்படி தானே? நீ நல்லா பண்றியே, செம நியூ ஸ்கில் தான் உனக்கு இது. இப்படி தானே 10 minutes நிற்பியா நீ? லைக் திஸா? சரி, பெனால்டி நம்பர் 2 என்ன? கோயிங் டு பொமன்சா டெம்பிள். டெம்பிளுக்கு போயிட்டு அந்த ப்ரூஃப்ல நம்மளோட விஷஸை எழுதிட்டு வரணும். அதுதான் நம்பர் 2. கோயிங் டு பொமன்சா டெம்பிள். நம்பர் 2. நம்பர் 3 என்னன்னா லாசிங் டீம் என்ன சொன்னாலும் அவங்க எல்லா வேலையும் செய்யணும். லைக் குக்கிங்கு, கிளீனிங் பண்ணுறது, க்ராசரி வாங்குறது, கெட் காஃபி, எல்லாம் இருக்கே இந்த கேமு. சரி, எந்த டீம் லாஸ் பண்ணதோ அவங்க எல்லாத்தையும் சொல்லணும். ஐயோ, இது ரொம்ப கஷ்டம் போலயே. நடக்கிறத பார்த்தா நம்பர் 1 கூட பண்ணிடலாம். ஆனால் நம்பர் 2, ஓ மை காட், காலெல்லாம் பிடிச்சி கொண்டா. இத்தனை கிலோமீட்டர் நடந்தா 3 hours ஆகும்டா அந்த பொமன்சா கோயிலுக்கு போகிறதுக்கு. சரி, மேக் இட் ஃபேர். நம்ம ட்ராயிங் லாஸ் பண்ணலாம். சரிடா, போட்டு நம்ம எந்த பனிஷ்மெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கலாம். நம்பர் 1 என்னன்னா முட்டி போடுறது. நம்பர் 2 பொவன்சா கோயிலுக்கு போகிறது. நம்பர் 3 என்ன சொன்னாலும் லாசிங் டீம் செய்யணும்.
நான் அதை மடிச்சு போறேன்டா. யார் எடுக்க போறீங்க இதை சொல்லுங்க. Who is going to take? நம்ம லீடர் தான், வேற யாரு? ஏய் நானா? ஆமா நீதான். வாங்க வாங்க வாங்க, எடுத்துட்டேன். சரி, என்ன ஃபேக் நமக்கு இருக்குன்னு பார்க்குறேன். எல்லாம் என்னதான் பார்க்க ஒளிச்சு என்னவா இருக்கும்? நம்பர் 2 பவான்சா டெம்பிளுக்கு போறது. பவான்சா டெம்பிள். நம்ம கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும் இதுல. ஜங்கு நம்ம கண்டிப்பா வின் பண்ணணும்டா. ஏன்னா ரொம்ப கஷ்டம். சரி வாங்க வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஜங்கு கண்டிப்பா நம்ம வின் பண்ணியே ஆகணும். வா வார்ம் அப் பண்ணலாம். கமான் ரெடி. டேய் ஆஃபீஸை பாரு. அவன் என்ன ட்ரீம்ல இருக்க மாதிரியே இருக்கான். எங்கடா போறீங்க? வாங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஸ்டார்ட். எல்லாரும் ரன் பிடிஎஸ் கேட்டு போலாம் வாங்க. சரி வாங்க போலாம். லெட்ஸ் கோ. நீ எந்திரா முதல்ல. எந்திரு என்ன விடு. சரி கவுண்ட் பண்ணுவோம். 1 2 ஏமாத்தவா பார்க்குற. 1 2 எந்திரா. நசுக்கி போட்டுருவேன். எழுந்துரு. நசுக்கி போட்டா நீ தாங்க மாட்டேன். எழுந்துரு. லெட்ஸ் கோ. கெட் அப். டயர்டாக இருக்கேன். என் ஹேட்டை விடு. களத்தில் இறங்கி விட்டா நம்ம டேயாங். வாலிபால் கோர்ட்டில் நம்ம டேயாங் தான் ஃபஸ்ட்டு. கரெக்டாக இருக்கா இது? ஏன் ஹைட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது? நம்ம ஹைட்டை ஏற்றினா என்ன ஹைட்டை? இந்த வாலிபால் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இல்லை. ஆக்சுவலாக இந்த ஹைட்டை தான் இருக்கும். நீ ஆமாம் அப்படி தான் இருக்கும். சரி வாங்க நம்ம விளையாடலாம். மாமா ஃபர்ஸ்ட் பண்றாரு டைரக்டர் கூட நம்ம டேயாங். லெட்ஸ் கோ. கமான் ப்ரோ. கமான். மேட்ச் ஆரம்பிக்க போகுது. யார் பவான்சா டெம்பிளுக்கு போறாங்கன்னு பார்ப்போம். ரொம்ப ஃப்ரீசிங்கா இருக்குடா. கோல்டா இருக்கு. எப்படி விளையாடுனே தெரியல. நீ மூமெண்ட்லயே இருடா. அப்பதான் உனக்கு கூலிங்கே தெரியாது. இப்போ பாரு டேயாங் எப்படி விளையாட போறான் பாரு களத்துல. அவன் ஷூஸ் டைப் பண்ணும்போதே தெரியல அவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு. நீ வேணா பாரு. ஃபர்ஸ்ட் நம்ம ஹக் பண்ணி நம்மளோட டீம் வெல்கம் பண்ணலாம். லெட்ஸ் டூ எ சியர். நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்? என்ன நேம் வைக்கலாம்? ஏய் லெட்ஸ் கோ. சரி என்னடா பறந்துட்டு இருக்கான் அந்த இடத்துல. இவனுக்கு பறக்கிறதே விளையா போச்சு. வெறித்தனமா ஸ்டிச்சிங்ல இறங்கிட்டாங்க. ஆமாப்பெல்லாம் பலமா கொடுக்குறானுங்க. ஓகே யார் சேவ் கேம் பண்ண போறது ஃபர்ஸ்ட்? நீங்க பண்ணுங்க முதல்ல. நான் ஏன் சேவ் பண்ணணும்? சரி ஏன் நீ பாஸ் பால் பண்றா டோ பண்றேன். இது எங்கடா போச்சு? அது பறந்துடுச்சு. டேய் அங்க நீ வாட்ஸ்அப் பண்ண பார்த்தா இப்படி இருக்க. ஏய் என்னடா பண்ண? சரி விடுறா. டீம் கிம் சாக் ஜின் 1 பாயிண்ட். கிம் சாக் ஜின் ஃபைட்டிங். டேய் நம்ம வெறித்தனமா வந்துட்டா தான் இந்த கேம்ல ஜெயிக்க முடியும். லெட்ஸ் கோ. கமான். நாங்க ஃபயர்ல இருக்கோம்டா இப்போ. அவுட். என்னடா பண்ண? நான் ஜஸ்ட் சர்வ் தான் பண்ணேன். நான் ஒண்ணுமே பண்ணல. நோ அந்த விட மாப்ள விடா. நெக்ஸ்ட் பாத்துக்கலாம். ஜங்கல் சர். இந்தா வாங்கிக்கோ. அம்மே நீ ரொம்ப கியூட்டா ஆக்ட் பண்றடா நீ. ஓவரால் சாக் ஜின் 2 பாயிண்ட்ஸ். ஜங்கல் கிக்ஸ். தலையால முட்டுடா. முட்டு மாப்ள. ஓ மை காட். கிம் சாக் ஜின் 3 பாயிண்ட்ஸ். இவன் தலையால இப்படி முட்டணும். ஜங்கல் சர்வ்ஸ் அகைன். ரெடி. போச்சு. நீ உனக்கு கை கால் இருக்கா இல்லையாடா? ஏன்னா அப்படி இருக்க? சரியா பாரு. நான் ஒரு நிமிஷம் உன்னை பீட் டேமேன்னு நினைச்சிட்டேன்டா. He is going to serve now. Dish. Oh my god. ஆரம்ப சர்வ் பண்ணி பார்க்கணும்.
அவுட். டேய் இந்த பக்கம் வாடா, மாத்தி போடா எடுத்த. ஓகே கோ. டிஷ் 1 versus 10. ஏன்னா அப்படி உரைச்ச நீ? சரி விளையாடலாம், பார்த்துக்கலாம், வாடா வாடா. Turn to serve. Chum. Dish. Ame. 1 versus 11. Okay. Team Kim Sok Jin wins the first match. Winner is Team Kim Sok Jin. இங்கே நல்லா விளையாண்டாண்டா. அவரோட அந்த கம்மி ஸ்மைலோட டிஷோன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அதை பார்க்கும்போது. ஓகே கமான், லெட்ஸ் ஸ்விட்ச் த பொசிஷன்ஸ். லெட்ஸ் ரெடி. செகண்ட் மேட்ச். சுகா ஃபர்ஸ்ட் பாலை பாஸ் பண்றாரு. ஓகே மீ ஜின் மிஸ்ஸஸ் தி பால். ஏய் நம்ம இந்த மாதிரி விளையாண்டாலே போதும்டா, நம்ம வின் பண்ணிடுவோம். நீ பண்ணிட்டேயா? ஆனா இங்கி விளையாண்டா என்ன கூப்பிடுற? உன்னால முடியும், நீ பாஸ் பண்ண. சர்வ் பண்ண நினைக்கிறியா? உன்னால முடியும், பண்ணு. கமான் கிம் சாக் ஜின், லெட்ஸ் கோ. இங்கி இப்ப பாலை சர்வ் பண்றாரு ஷார்ப்பா. டிஷ் போட்டலாம் ஒரு கிக்கா, ஏன் கிக்க பார்த்தல? டிஷ் ஏ நைஸ்டா. Team Kim Sok Jin 1 point. ஜிமின் செம ப்ரோடா நீ, ப்ரோ லெவல் டா நீ. டேய் நான் அந்த சைடு பாத்துக்கறேன், நீ அந்த பக்கம் போ, ரைட் சைடு போ, நான் பாத்துக்கறேன். ரெடி? ஓகே ரம்ஜான். ஏய் நைஸ் ரம்ஜான். ஓகே டேய் நீ அந்த பக்கம் போ, ரைட் சைடு கோ. வெயிட், என்னடா என்ன ரைட் சைடு போக சொல்றேன்? நான் வேற எங்கடா போவேன்? என்ன பொமன்ஸா கோல்கா போக சொல்றேன் என்ன? ஏய் செம்ம நைஸ், நீ நல்லா பண்றடா. இப்படி டிஷும். ஏய் அவன் நல்லா நம்மள கலாய்ச்சிட்டு இருக்கான்டா. பரவாயில்ல, பாருடா வளர்ந்துட்டு போறான். சர்வ் ஜின் டீம் சர்வ் பண்ணியாச்சு. டிஷும் நீ சுகாக்கு ராக்கெட் ஹெட்டடா. டிஷும் டடா. ஆமா வெளியே போயிடுச்சு, அவுட் தான். ஓகே சரி வேற இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அவுட்டே. நைஸ்டா. ஏய் செம. டிஷ் என்னடா ஜிமினா, என்னடா குழிக்குள்ள கால விடுற? செமடா. 3 versus 7. ஐயோ ஃபர்ஸ்ட் சர்வ். இதை வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம் யார் பொமன்ஸ் டெம்பிளுக்கு போக போறாங்க. ஓ அவுட். கேம் ஓவர். 9 versus 11. டீம் கிம் சாக் ஜின் வின் பண்ணிட்டாங்க ஃபைனலா. நான் என்னோட செஸ்ட் யூஸ் பண்ணி அடிக்க பார்த்துட்டேன், ஆனா முடியல என்னால. சரி வெயிட், ஆட் அபவுட் 2 on 2 versus 2 பண்ணலாம். சரி செமையா இருக்கடா, ஃபன்னா இருக்கடா. வாடா பார்க்கலாம், வீடியோ பார்க்கலாம், வாடா. நல்லா இருக்கும்டா. என்ன இருந்தாலும் போய் தான் ஆக போய். நீ இருக்கிற வெட்டி பேச்சு உங்களுக்குள்ள. நீ வாங்க அப்பா டவுன் போகலாம். அப்பா டவுன் பண்ணீங்க. டீமோட பேலன்ஸ் ஆக்கிங்க. அகைன் போகலாம் வாங்க. அப்பா டவுன் வேண்டாம். இப்போ ராக் பேப்பர் சிசர் போடலாம். எப்படி ராக் பேப்பர் சொல்லலாம்? ராக் பேப்பர் சிசர். சரி நீயே சர்வ் பண்ணட்டும் ஃபர்ஸ்ட். ரெடி டிஷ் அவுட். ஏய் என்னடா இது? பேசாம உன்னோட லெஃப்ட் லெக் நீ யூஸ் பண்ணுடா. இப்படி ஏன்டா அவமானப்படுத்துற நம்ம டீமை? ரம்ஜான் பாஸ் பண்றாரு. ஓ கோ. Now it's 2 versus 0. என்ன பேட் பாயிண்டா இருக்கு நமக்கு? என்னாச்சு? பகவான் டெம்பிளுக்கு போக மாட்டேன்டா. நான் போக மாட்டேன். ரெடி ஷூ. என்ன வீக் என்னாச்சு இன்னைக்கு? வாலிபால்னு பிரைட் மொமெண்ட்ல கொடுத்தா இப்படி ஆயிடுச்சு. சரி நான் வீட்டுக்கு போகணும். ஆரம் சர்வ் பண்றாரு. அவுட். ஐயோ ஐ கேன் see the future ரா. இவன் கண்டிப்பா பவான்சா கோயிலுக்கு போவாரா. எனக்கு இப்பயே அந்த பவான்சா கோயில் தெரியுதுடா. பவர்ஃபுல் சர்வ் பண்றாரு ஜெயஹோப். இப்போ டிஷ் நீங்க நீ எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஆரம். ஆனா அது கூலா தானே இருக்கு. நீ அதை பத்தி பேசுற? இப்போ வி ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு. கமான்
I'm really good. Dishum. Oh my god. Fancy move கொடுத்திருக்காரு நம்ம வி. பவான்சா டெம்பிள்ல கேட். யார் போக போறா? நம்ம வி தான். ஆரம்சாஸ். ரெடி? ஏவோ பண்றாரு. டிஷ். டிஷ். அட்ரா 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 அட்ரா. ஓ டிஷ். அடியா. நானே ஏன்டா போய் உதைக்க போறேன்? ஹேய் தேங்க்ஸ் சிங்கி. இங்கியோட சவுண்டை பார்த்தீங்களா? செம காமெடியாக இருந்துச்சு. அந்த மாதிரி அப்படின்னு சரி நம்மளால பண்ண முடியும். நம்ம தளராமலே இரு. மேட்ச் பாயிண்ட். டிஷ். ரெடி? பவான்சா டெம்பிளுக்கு நான் போகக்கூடாது. அடிடா மச்சான். அவுட்டுடா அவுட் 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 அவுட். வி ஓடிக்கொண்டிருக்கிறான். ரன்னிங் அவே. ஆல்ரைட் 1 vs 1 now. வாங்க இப்போ நம்ம 1 round விளையாடலாம். ஜோக்கு சொன்னேன். வேணாம் அட்லீஸ்ட் 2 பேர் போனாதான் அதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் நானே போறேன். நானும் வியாவும். நோ ப்ராப்ளம். எங்கப்பா நம்ம கேமை முடிச்சுட்டு வாங்க. ஹேண்ட்ஷேக் ஹேண்ட்ஷேக் ஹேண்ட்ஷேக். குட் கேம் குட் கேம். கிரேட் ஜாப். குட் கேம் கிரேட் ஜாப். வாங்க சாப்பிடலாம். பசி வயிற்று கிள்ளுது. பார்க்கவே இவ்வளோ அமேசிங்காக இருக்குல்ல இந்த பாட்டில். டெலிஷியஸ். தேங்க்யூ ஃபார் த ஃபுட். என்ஜாய் எவ்ரி ஒன். நல்லா சாப்பிடுங்க. நம்ம இன்னைக்கு ரொம்ப ஃபன் பண்ணோம்ல. ஆமாம் உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் ரொம்ப ஒன்றா இருக்கிறதுனால. நான் ஜெனிவாவே நல்லா சிரித்தேன் இன்னைக்கு. வயிறு வலிக்க நான் சிரித்தேன். டேயாங்க தான் அது நான் உண்மையை சொல்லணும் எல்லாத்துக்கும். தேங்க்யூ. நானும் ஹாப்பியாக தான் இருந்தேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம ரன் வீடியோஸ் பண்ணும்போது ரொம்ப த்ரில்லாக எல்லாம் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஃபுட் வாலிபால் பண்ணலாம். என்னடா சொல்கிறேன்? எனக்கு எப்படின்னா நல்லா ஸ்கை டைவிங் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும்னு தோணுது. உங்களுக்குலாம் என்ன தோணுது? ரைட்ஸ் போகிற மாதிரி ஸ்கை டைவிங். ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட். என்னாலலாம் பண்ண முடியாது. அதெல்லாம் ரொம்ப ஸ்கேரி திங்ஸ்லாம். கவலைப்படாத, ஜிம்மும் கூட வரும். அதெல்லாம் எடுத்துக்கு. நம்ம போகலாம் மாட்டேயா? ஐ லவ் 6 packs. நம்ம போகலாம். அதுக்கு வா. நம்ம 2 பேரும். நமக்கும் பிடிக்கும். பட் எனக்கு இப்போலாம் அதெல்லாம் பிடிக்கல. இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது இப்போலாம் அவ்வளோவா பிடிக்கல. ஏன்னா அவன் தோற்றதுனால அப்படி சொல்கிறான்டா. ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சுன்னு சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். என்ன பார்த்து தெரியுறான்? ஆமாம் நீ தான் அந்த வாலில் போய் நிற்கிறேன்னு சொன்னேன். ஏதாவது பேசுனா என் வயிறு மேலே ஃபில் பண்ணுறேன். மெம்பர்ஸ் என்ஜாயிங் த மீல். ஆமாம் இந்த ட்ரிப்பை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஆனஸ்டாக சொல்லணும்னா நான் நிறைய சிரிச்சேன் ரொம்ப நாள் கழிச்சு. 20 minutes போதுமா நம்ம பவான்சா டெம்பிளுக்கு நடந்து போகணும்னா? ஏன்னா சியோனில் இருக்க பவான்சா டெம்பிளுக்கு போகலாமா? இல்லை வேண்டாம், ஒரிஜினலாக தான் போகணும். அங்கே தான் நல்லா ஓடியே போயிடுறாரு பவான்சா கோயிலுக்கு. நான் பேசுறது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் உன் வாயில் என்ன ஓடிட்டுருக்குன்னு பாரு. லாஸ்ட்டாக என்ன சொல்லுவாங்க? நானும் யாரும் எங்கேயும் போகலான்னு நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம் நீயும் இங்கேயும் போயிட்டு வந்துடு. உங்கள் 2 பேருக்கு மட்டும் எழுதாதீங்க. எல்லாரும் சேர்த்து விஷ் பண்ணிட்டு வாடா. நான் என்ன நினச்சேன்? நம்ம எல்லாரும் ஒன்றா போவோம்னு நினச்சேன். தான் போக போகிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம பீச்சில் வாலிபால் விளையாண்டா என்ன? அங்கே போய் விளையாடலாம். பீச் வாலிபால் நல்லா தான் இருக்குது. அங்கே ரொம்ப ஜாலியாக ஃபன்னியாக இருக்கும். ஓவர்சீஸ் வைப்பும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அங்கே பண்ணலாம். நம்ம வாலிபாலை ட்ரை பண்ணலாம். அது நம்ம யாருமே விளையாண்டது கிடையாது. ஆனால் எனக்கு என்னென்னா ஸ்கூலுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஐ வாண்ட் டு ட்ரை விசிட்டிங் யூர் ஸ்கூல். நீ ஃபஸ்ட்டு பவான்சா கோயிலுக்கு போயிட்டு வா. அப்புறமா அங்கே போகலாம். உன் ஸ்கூலுக்கு நீ போகணும்னா. ஆமாம் நாங்கள் போனோம். அப்படியே கையை தூக்கி டான்ஸ் பண்ணிக்கிறது. ஐ லைக் இட். ஐ வாண்ட் டு கோ டு ஸ்கூல். என் ஸ்கூலுக்கு நான் போகணும். அப்போ தான் என்ன நடந்துட்டுருக்கு, என் ஃபஸ்ட் பீரியட் நடந்துட்டு அதெல்லாம் பார்க்க முடியும். ஏடா சொல்கிறேன் ஃபஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் பண்ணாலே தூங்க ஆரம்பிக்கிறாள் தான்டா நீ. இல்லை நான் போகணும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணது என்ன நினைக்கிறேன்னா நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ணால் என்ன? ட்ரை யூனிட்டா. இப்போதைக்கு எங்கேயும் தேயாமல் யூனிட்டாக போயிட்டு வரட்டும். ஆஃப்டர்வர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம உமன்ஸ் ஆன் டெம்பிளில் ரன் வீடியோஸை எடுக்கலாம். உன் ஃபேஸ் வந்து இப்போ சுருங்கி போச்சு. இல்லை இந்த ஐடியா ஓகே தான். பட் நான் குரூப்பாக பண்ணலான்னு சொன்னேன். நீங்கள் ஏன்னா யூனிட்டாக பண்ணலான்னு சொல்கிறீங்க. சரி ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு எனக்கு நல்ல குட் எனர்ஜி வேணும், நமக்கு வேணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வா. ஓகே நான் இதாங்க நல்லா விஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுதாங்க நல்லா ஆல்பம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்ட்டு. நீ ஜஸ்ட் லெட் த ஆல்பம் பி ஏ ஹியூஜ் சக்ஸஸ் அப்படின்னு மட்டும் எழுதிட்டு வா. வேண்டாம் BTS 2.0 BA சக்ஸஸ் அப்படின்னு எழுது. என்ன 2.0 ஒன்று சார்? அப்போ அது மட்டும் தான் ஆகணுமா? இட்ஸ் BTS 2026ன்னு எழுது. BA ஹியூஜ் சக்ஸஸ்னு. சரி இப்படி பண்ணால் என்ன? BTS in 2026 வாப் அப் ஆன் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி அப்படின்னு எழுதிட்டு வரவா? வேண்டாம் அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் நீ என்ன பண்ணுறா லெட்ஸ் பி ஹாப்பி அப்படி மட்டும் எழுதிட்டு வா.
இட்ஸ் பி ஹாப்பி பிடிஎஸ். இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நான் அப்படி எதுவும் நினச்சி பார்த்ததில்ல. சரி, இதை முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, அது போதும் எங்களுக்கு. ரன் பிடிஎஸ் சொல்லலாமா? 2 பேரும் ஃபுட் வாலிபாலும் கிராண்ட்பா ஃபுட் வாலிபாலும் இல்லட்டா பொமான்சா டெம்பிளுக்கு போக போகிறாங்க. அதுதான் ஃபைனலாக நம்ம டிசைட் பண்ணது. இன்னைக்கு ரொம்ப ஃபன்னியாக போச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு எப்படி ஜென்னு? எனக்கும் தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சுனா நீங்கள் ரொம்ப நைஸ். இந்த வெக்கேஷன் வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு எல்லாரும் கூடயும். ஆமாம், எனக்கும் தான். எனக்கு பிடிஎஸ் இன்னும் நல்லா பண்ணணும்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஜிமின் உனக்கு எப்படி? நானும் ரொம்ப ஹாப்பி தான் டேயாவும் கூட. சரி, இப்போ பிடிஎஸ் கூட இருந்தப்போ என்னென்ன விஷயஸ்லாம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். என்னோடய விஷயம் இன்னைக்கு பிடிஎஸ் கூட இருக்கிறது தான். ஓகே, நீ என்ன ஹாபியை கேட்கவே இல்லை. சரி, நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். நீயே கேட்கல, நான் சொல்ல முடியாது. படா சரி சொல்லுவேன். யோசிச்சு வச்சிருப்பல. எல்லாம் சொன்ன மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. சரி சொல்கிறேன். அப்படி கோகே எனக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி தான். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இன்னைக்கு. ரொம்ப நாள் ஆச்சு. என்ன கேட்கவே இல்லை நீ ஆல்ரெடி சொல்லிட்டடா. இல்லை, நான் சொல்லலை. எனக்கும் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ட்ரிப்பெல்லாம் வந்தப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நல்லா கிரேட் டைம். நல்லா என்ன சிரித்தேன். பிடிஎஸ் 2 3 குட் பாய். இதை சொல்கிறதானே இவ்வளோ பில்டப்பாக உனக்கு? குட் பாய் சொல்கிறது தானே? சரி விட, இவன் அப்படி தான். பிடிஎஸ் எப்பயுமே ரன் ஆகிட்டே இருக்கும்டா. ரன் பிடிஎஸ். அவங்க இங்கேயும் பொமான்சா டெம்பிளுக்கு வந்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் கோ. வந்தாச்சு. நம்ம 10 இயர்ஸ் அப்புறம் இங்கே வரோம்ல. ஆமாம், 10 இயர்ஸ் மேலே இருக்கும். எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. என்னோட இட் வாஸ் குட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கே வரோம்ல. நான் நிறைய விஷயோட வந்திருக்கோம் நம்ம இங்கே. அந்த ஹோப் அது இருக்கிறதுனால தான் நம்ம திரும்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆமாம், அந்த ஹோப் இன்னமும் இருக்குது. சரி வாங்க, நம்ம ஒரு இருக்கிறத மீனிங்ஃபுல்லாக நம்ம 7க்கும் எழுதிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு என்ன எழுதலாம்? கிம் டேயாங், கிம் சோக்ஜின். Let 2026 be a good success. கிம் டேயாங், மின்னோங்கி, கிம் டேயாங். மெம்பர்ஸ் தான் நினச்சிருப்பாங்க. அவங்களும் பாட்டை வேணும்ல. சரி, அவங்கள வெளியிட வேணாம். அவங்களையும் சேர்த்து எழுதி வச்சுருவோம். சின்சியராகவே எழுதிட்டு இருக்காரு. கிம் நான்ஜோன், கிம் சோக்ஜின், மின்னோங்கி, ஜங்கு சோக், பாச்சி மின், கிம் டேயாங், ஜான் ஜங்கு. Let 2026 be a huge success. அதுதான் வி எழுதியிருக்காரு. எதுக்கு வந்திருக்கோன்னா இந்த விஷயங்களை எழுதிட்டு போகிறது தான் 2026 வெர்ஷன் ஆஃப் ப்ரூஃப் டைம். சரி, நம்ம அந்த இடத்துக்கு போகலாமா? நாங்கள் திரும்ப வந்துடுவோம். Bye, Amish. Let us see you next video.